எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான கொழுக்கட்டை, மோதகம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. விரிசல் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக சூப்பரான கொழுக்கட்டை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். 1.5 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் மாவு பதத்துக்கு. அதனால் நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுக்கிறேன். இப்போ தண்ணி ஓரளவுக்கு காய ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். அடுத்தது நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்குறேன். பால் சேர்க்கும் போது கொழுக்கட்டையோட கலர் நல்லா ஒயிட் கலரில் வரும். அதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா பால் திரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால. இப்போ ஃப்ளேமை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் 1.5 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு இப்போ இதோட சேர்க்குறேன். அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அரிசி மாவு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மிஷின்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா ஆவியில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ண அரிசி மாவு. அப்போ தான் கொழுக்கட்டைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா சூடு ஆறட்டோன்னு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். நெய்யில் தேங்காய் வறுத்தெடுக்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்தால் போதும். இப்போ இந்த நெய்யில் நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இது துருவல் மாதிரி இல்லாமல் மிக்சியில் போட்டு நான் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு பூரணம் நல்லா சாஃப்டாக இருக்கும். துருவனம்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கும். இப்போ இந்த நெய்யில் இதை லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது 1/2 கப் தேங்காய் துருவலுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். நல்லா துருவிட்டு 1/4 கப் சேர்த்துருக்கேன். அப்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. வெல்லம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சம்டைம்ஸ் அது உருகி வெளியே வந்துடும் கொழுக்கட்டையிலேருந்து. அதனால் 1/4 கப் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஏறினோடனே வெல்லம் லைட்டாக உருக ஆரம்பிக்கும். அது கட்டி கட்டியாக இருந்தாலும் அப்போ அதை உருக்கிட்டு இந்த தேங்காய் துருவலோட மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடு ஆறுற வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மாவு சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த 1.5 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இதை ஒரு 10 நிமிஷமாவது நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டான டோ கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டையை மடித்து எடுக்கும்போது விரிசல் இல்லாமல் நமக்கு வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் தடவிட்டு பிசைஞ்சோம்னா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. நான் கொஞ்சமாக நெய் தடவிட்டு தான் இப்போ பிசைஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா பிசைஞ்சு முடிச்சிட்டேன். நல்லா கெட்டியான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு ஈரத்துணி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போது தேங்காய் பூரணம் சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்னொரு பூரணமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வேர்க்கடலை. 1/2 கப் வேர்க்கடலைக்கு 1/4 கப் வெல்லம் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பூரணமும் உள்ளே வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து நமக்கு தேவையான சைஸில் மாவு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு அதை நல்லா உருட்டிட்டு 2 கட்டை விரலை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அழுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது கரெக்டான ஒரு தட்டை மாதிரி நல்லா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி அதை தட்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். நல்லா விரிசல் இல்லாமையும் வரும். ஏன்னா 2 முறை நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம். ஆல்ரெடி ஒரு முறை ஆவியில் வேக வச்சுருக்கோம். அடுத்தது சுடுதண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்னா உங்களுக்கு மாவு விரிசலே விழாது. இப்போ இந்த மாதிரி தட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த எண்டில் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டோம்னா அது ஒரு நல்ல ஒரு சொப்பு மாதிரியே உங்களுக்கு வந்துடும். அப்போ பூரணம் வைக்க ஈஸியாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம கையில் செய்கிற மோதகம் கொஞ்சம் நல்லா அந்த கோடு மாதிரியும் உங்களுக்கு அச்சில் செஞ்ச மாதிரியே வரும். இந்த மாதிரி செஞ்சு செய்யும்போது இப்போது பூரணம் நம்ம உள்ளே வச்சுட்டு மேலே அதை நல்லா ஒரு கூம்பு மாதிரி அதை நல்லா இழுத்து விட்டுடலாம்.
இப்போ விட்டுட்டு 2 உள்ளங்கையில் வச்சு லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டோம்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகான மோதகம் வந்து ரெடி ஆகிடும். அந்த மாதிரி நமக்கு எண்டில் வந்துட்டு மடித்து விட்டோம்னா நல்லா கோடு கோடாக அச்சில் செஞ்ச மாதிரியே கிடைக்கும். இப்போது மோதகம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அச்சில் செய்கிற மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 சைட்லேயும் சின்ன சின்னதாக மாவு எடுத்து தட்டி அதில் அழுத்தி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நடுவில் பூரணம் வச்சு அழுத்தி எடுத்தோம்னா சூப்பரான மோதகம் வந்துட்டு ரெடி ஆகிடும். இதுக்கு மாவு வந்துட்டு கொஞ்சம் கனமாக வச்சா தான் உங்களுக்கு பூரணம் வந்து வெளியே வராமல் இருக்கும். வேக வைக்கும்போது வச்சு அழுத்தும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன கோடு மாதிரி விழும். அதனால் அங்கே வந்து வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் கனமாகவே மாவு வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்டில் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டோம்னா அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ இதை பிரித்து எடுத்தோம்னா சூப்பரான மோதகம் வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ இதை வாங்க வேக வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மோதகமெல்லாம் நம்ம வேக வைக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்டீம் வரா மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன். அதில் ஒரு காட்டன் கிளாத் வந்துட்டு நனைச்சி அதில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதித்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வச்சாதான் உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா கொழுக்கட்டை வந்துட்டு உங்களுக்கு வெந்து வரும். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மோதகம் வந்துட்டு ரெடி ஆகிடும். மாவு வந்துட்டு 2 முறை நல்லா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சாஃப்டான மோதகம் வந்துட்டு வரும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மோதகம் வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. விரிசல் இல்லாமல் சூப்பரான சாஃப்டான மோதகம் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.